பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, மிச்ச நாட்களுக்கு பிறகு கடந்த ஏப்ரல் மாதம் அதுக்கு பிறகு நாங்கள் சுகமீனம் காரணமாக சந்திக்க முடியவில்லை. ஏன்னு சொன்னால், குருவருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும், குரு பக்தி மங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம குருநாதர் சொல்வார். அந்த குருவில் அசைக்க முடியாத பக்தி இருக்கும்போது நாங்கள் எல்லாம் ஆன்மீடேற்றம் வீடு பேறு அப்படின்னு சொல்வார்கள் நம்ம சித்தர்கள். நாங்கள்லாம் தியானம் பண்ணி தவம் பண்ணி கொண்டு போகும்போது பல பிறவிகளில் நாங்கள் பல இடங்களில் பிறந்திருப்போம். பல அம்மாக்கள் பல பரம்பரைகள் செய்த கர்ம வினைகள் எங்களுக்கு தான் வரும். ரமண மகரிஷிக்கு பாருங்கள் கேன்சர் வந்தது. அதே மாதிரி பாருங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு உள்ள கேன்சர் வந்தது. சத்ய சாய்பாபா மற்ற சிவானந்தர் எல்லாருக்கும் பாருங்கள் எல்லாருடைய கர்மாக்களையும் இயேசு குரான் பாருங்கள் எல்லாருடைய பாவங்களையும் எடுத்தார், சிலுவையில் அறையப்பட்டார். அப்படி மகா ஞானிகள்கிட்ட போகும்போது எங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் போகுதுன்னு சொன்னால் அவர்கள் அதை எடுக்கிறார்கள். சில பேர் அதை விட்டுருவார்கள், சில பேர் அதை வச்சிருப்பார்கள். அப்படி சில கர்மாக்கள் பாருங்கள், அவங்கள பரம்பரையில் இருந்த கர்மாக்கள், அவர் செய்த கர்மாக்கள், பல பிறவிகளில் பிறந்த கர்மாக்கள், பாவங்கள், அதெல்லாம் அவருக்கு தான் வரும். அந்த பரம்பரை அவர் பிறக்கிற எந்த பரம்பரையோ அந்த பரம்பரை பாருங்கள் ஒரு பாவம் இல்லாமல் போகும். அப்படியான பரம்பரை. கிருஷ்ணர் பிறந்த பாருங்கள் ஜதுகுலத்தில் இறுதியில் அவங்க தியான யுகங்கள் பண்ணாமல் இருந்ததால் அங்கே பெரிய பிரச்சனைகள் வந்து அழிய நிலைக்கு வந்தது. அப்போ தான் பாருங்கள் காந்தாரி அங்கே சாபம் உண்டு விட்டவர். எங்களை இந்த பிள்ளைகள் எல்லாம் கௌரவர்கள் அழிஞ்ச மாதிரி உங்களுடைய ஜதுகுலம் அழியும் அப்படின்னு சொன்னேன். கிருஷ்ண பரமாத்மா சிரித்தார். கோபத்தில் அவர் சொன்ன உடனே, அதுக்கு பிறகு கோபம் மாறின உடனே அவர் சொன்ன, கிருஷ்ணா அப்படி இல்லை, உண்மைதான் மாமி. ஏன்னா பாவம் செய்யும் போது அந்த பாவத்துக்குரிய தண்டனையை உங்கள் மூலம் அது சொல்கிறார்கள், அதனால் அது நடக்கும் அப்படின்னு சொன்னார்கள். அதே மாதிரி வாழ்க்கையில் பல பிறவிகளில் செய்த கர்மாக்களை நாங்கள் அதை கரைக்கணும். அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அப்போ குருமூலந்தான் அதை கரைக்கலாம். குரு அப்படின்னு சொன்னால் அந்தராத்மா, அண்டத்தில் ஆதி சக்தியாகவும் பிண்டத்தில் ஆத்ம சக்தியாக இருந்து வழிகாட்டும் அந்த பரம்பொருள் ஆன்மாவாக இருக்கிறார், உணர்வாக இருக்கிறார். இப்போல்லாம் நம்மெல்லாம் பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் போகிறோன்னே என்ன செய்வார், உங்களுக்கு உணர்வு வரணுமெண்டா கடவுளை கும்பிடுங்க. ஏன்னா கடவுள் உங்களுடைய இஷ்ட தெய்வம், கடவுளை கும்பிடுங்க அப்படின்ட்டா உள்ளுக்குள்ளே இருக்க ஆளை நீங்கள் நினச்சா உள்ளுக்குள்ளே இருக்க ஆளுற அருள் உங்கள் மூலம் வருமானு சொன்னால் அவருக்கு உணர்வு வரும். ஏன்னா என்ன செய்யும், உணர்வு வந்தால் தான் அங்கே உணர்வு தான் கடவுள். அப்படி பாருங்கள் ஒரு சினிமா பாட்டு ஒன்று, வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை இந்த பூமியில் அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு இருக்கு. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் அப்படின்னு சொன்னால், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை அப்படின்னா வாழலாம். நாங்கள்லாம் பாருங்கள் வெளியில் பார்க்குறோம், என்னன்னு சொன்னால் வாழ விடாமல் இருக்கிறது, எங்களுக்கு தொழில் செய்ய விடாமல் இருக்கிறது, எல்லாம் செய்ய வைக்கிறோம் அப்படின்னா எங்களுக்குள்ள இருக்க கர்ம வினை, நாங்கள் செய்த பாவம். அப்போ இந்த பாவத்தை பார்க்காம நாங்கள் வெளியில் அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் செய்த சரியில்லை, அவர் செய்ய வாழ்வதற்கு பாருங்கள் இங்கே மனதில் இருக்க கர்மாக்கள் விட்டால் தான் வாழலாம். அப்போ வாழ்வதற்கு பாருங்கள் எல்லாம் இருக்குது பூமியில், நினைச்சா வாழலாம். அந்த நினைக்கிற நினைப்பு, வாழ்றதுக்கு நினைக்கிற நினைப்பை பல பிறவிகளில் நாங்கள் செய்த பாவம் விடாமல் இருக்கிற அந்த பாவம் எங்களை விடுதில்லை. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் பாருங்கள், நாங்கள் வாழ விடாமல் இருக்கிற எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், என்ன கடவுளே இருக்கு வழி இல்லையா அப்படின்னு ஏங்கும் போது ஒரு குரு வருவார். குரு வந்து அந்த சித்தத்தில் இருக்க கர்மாக்களை கரைக்கிற குரு அருளால் திருவருள் கிடைக்கும். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் பாருங்கள் அருள் கிடைக்காது, தற்காலிக தீர்வு தான் கிடைக்கும், தற்காலிக தீர்வு தான் கிடைக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு பாருங்கள் நிரந்தர தீர்வு கிடைக்காது. அப்போ நிரந்தர தீர்வு வரணும்னு மட்டும் சொன்னால் பாருங்கள், என்ன நாங்கள் தேடணும் வழி இல்லையா அப்படின்னு தேடும் போது
வழி உண்டு அப்படின்னு சொல்லி காட்டுவார். இப்போ இல்லை நீங்கள் பாருங்கள், எல்லாரும் பாருங்கள், வரக்குள்ள பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை இருக்கும்போது பாருங்கள், அந்த பிரச்சனையில உத்வேகம் உங்களை ஒரு பக்கம் பிறாக்க பார்க்க விடலை. அப்படி பார்க்க விடாமல் இருக்கும்போது பாருங்கள், நீங்கள் உள்முகமாக நீங்கள் என்ன செய்யுங்க, தவம் பண்ணீங்க. நீங்கள் எல்லாம் பாருங்கள், இரவைக்கு சிந்திச்சு பாருங்கள், உள்முகமாக எங்கேயும் பிறாக்கு இல்லாமல் வேறு கவனம் இல்லாமல் இங்கே ஒரு தாக்கம் கொண்டு வருது. இப்பெல்லாம் எங்களுக்கு பாருங்கள், உயிர் போகிட்ட இன்னும் பிரச்சனை வந்தால் தான் முழுமையாக கடவுளை நாங்கள் என்ன அப்போ மனம் முழுமையாக அங்கே நினைக்கிது, முழுமையாக அவருடைய அருள் கிடைச்சி சில நேரம் தப்பிடுவோம். எப்படி தப்புவோம்? நடுக நாம பாருங்க இறை சிந்தனையாக இருந்து என்ன செய்யும், எல்லாம் அவர் தான் அப்படின்ட்டு சரணாகதி அடைஞ்சா என்ன செய்யும் எல்லாம். இப்பெல்லாம் பாருங்கள், நீங்கள் எல்லாம் ஒரு நாள் போகல ஒரு விபத்து ஒன்று நடக்குது, அதை பார்த்தீங்க, ஒருவரும் இல்லை, எங்களோட சொந்தம் இல்லை, உங்களுக்கு ஒரு பச்சம் இல்லைன்னா நீங்கள் தானாக உங்களோட வேலை பார்க்க போவீங்க. உங்களுக்கு தடை வருமா? தடை வராது. ஏன்? உங்களுக்கு பற்று இல்லை. இப்போ உங்களோட சொந்தக்காரனடா என்னையும் தடை வரும். யோசிச்சு பாருங்க, என்ன தடை வரும். அப்போ முழுமையாக நாங்கள் சரணாகதி, எங்களுடைய பாருங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் இன்பதும் எல்லாம் நீதான் கிருஷ்ணா, நீதான் கடவுளே என்று அவருடைய சரணாகதி அடைஞ்சா பாருங்கள், எங்களோட கடமையை நாங்கள் செய்வோம். அதுக்குள்ளே என்ன வந்தாலும் பாருங்கள், இன்பம் துன்பம் என்ன வந்தாலும் பாருங்கள், நாங்கள் என்ன செய்வோம், அதை எடுக்காம எல்லாம் நீ தாண்டா அவர்கிட்ட கொடுத்தா. அப்போ எங்களுக்கு ஒரு பச்சம் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் அவர் தான் அப்படின்னு கொடுத்த. இன்ப துன்பங்கள் பூமியில் தான் இன்ப துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் பாருங்க, எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்த. ஒரு கூடையில் போட்டு பாருங்க, என்ன ஒரு கூடையில் எல்லாத்தையும் போட்டு குருநாதர்கிட்ட கொடுத்துட்டோம். கொடுத்து போட்டு பாருங்க, என்ன நம்ம என்ன தடுப்போம், என்ன நம்ம முதல் போக்குள்ள ஒரு நாள் போக்குள்ள பாருங்க விபத்து ஒன்று நடந்தது. அந்த விபத்தில் சொந்தக்காரர் இல்லைன்னொடனே நமக்கு என்ன வருது, நம்மளோட வேலை செய்ய போகிறோம் தான் தடை இல்லானே. அதே மாதிரி தடை இல்லாமல் வரும். அப்படி தடை இல்லாமல் பூர்ண சரணாகதி அடைஞ்சா மட்டும்தான் கர்மா என்ன இல்லாமோ. அப்படி பாருங்க, சரணாகதி அடைய விடுதில்லானே. என்ன விடுதில்லை, உள்ளுக்குள்ள நிற்க கர்மா. அந்த கர்மா தான் வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில எல்லா வழியும் கொடுத்துருக்க. ஆனா வாழ்வதற்கு விடுதில்லைண்டா நாங்கள் செய்த கர்மா. இதுதான் ஞானம், நாங்கள் செய்த கர்மா. இப்போ பாருங்க, ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகுது, ஏஎல் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்க எடுக்கிறா. அப்போ அவள் பாஸ் பண்ணா விட்டா, ஒரு முதல் தரம் பாஸ் பண்ணா விட்டா என்ன வரும், அவங்க மனதில் என்ன வரும், கவலை வரும், ஒரு அழுத்தம் வரும், வெளியில இருந்து பாருங்க நீ மொக்கு அப்படின்னு சொல்றது வரும். அந்த விஷயம் பாருங்க, அவ அடுத்த தரம் எடுக்கிறதுக்கு முழுமையா விடாது, எடுத்தாலும் பாஸ் பண்ண மாட்டான். ஏன்னு சொன்னா அந்த விஷயத்தை முழுமையா பாருங்க அதுல இல்லாம போகணும். அந்த விஷயம் பாருங்க முதல் பாஸ் பண்ணக்குள்ள முதல் வரக்குள்ள அந்த விஷயம் எங்களுக்கு ஒருவரை சொல்லல. முதல் நாங்கள் எடுக்க போறோம். அப்ப யாரும் சொல்லியிருப்பாங்களா? இல்லை. அப்ப முதல் பாருங்க எந்த விஷயம் எடுக்காம வெளியில ஒன்றும் எடுக்காதாக்கள் பாஸ் பண்ணிடுவாங்க. இப்ப ரெண்டாவது தரம் எடுக்க போறவங்க ஏன் பாஸ் பண்ணல, இதுல ஒரு சூட்சுமம் இருக்கு. அதை உண்மையா உங்களுக்கு சொல்லித்தரோம். ஏன் எடுக்கலன்னு சொன்னா அந்த சொன்னாங்களே பாருங்க, எங்களுக்கு நீ மொக்கா இருக்கா, நீ எடுக்க மாட்டா, நீ முதல் தரம் பாஸ் பண்ணலன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அது விடுதில்லை. அந்த எண்ணம் இல்லாமல் பாருங்க இருக்க இல்லாத அளவுக்கு நம்பிக்கை வரணும். நான் இந்த முறை பாஸ் பண்ண நம்பிக்கை, அந்த எண்ணமே இல்லாத அளவுக்கு நம்பிக்கை பலமாக கட்டாயம் பாஸ் பண்ணுவோம். இதுதான் சூட்சுமம் மனதில். அப்ப இதை கொண்டு வரதுக்காக தான் தவம் பண்ண சொன்னாங்க. தவம் பண்ண நான் என்ன பண்ணினா, உங்களுக்கு என்ன நடந்த இப்போ நாங்கள் வரக்குள்ள பாருங்க, என்ன பாரு என்னை உட்பட எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருந்தேன். இந்த பிரச்சனை பாருங்க, சாமி கும்பிடையும் விடுதில்லை, ஒரு இடத்தையும் போடுது, எல்லா இடம் போடல, சாப்பிடையும் விடுதில்லை. பல போராட்டத்துக்கு மத்தியில தான் நாங்கள் சாப்பிட்றோமோ, வேலைக்கு போகிறோமோ, இருக்கிறோமோ, உலகத்தில் நிறுத்துறோன்றோமோ எல்லாம் செய்யறோம். அப்போ அந்த போராட்டத்துக்கு மத்திக்கு நாங்கள் செய்ய வேண்டாம். மனதில் ஏதோ ஒன்று வந்து தாக்குது அப்படின்னு நான் என்ன, மனதில் ஏதோ ஒரு விஷயம் தாக்குனா மன பலம் காணாது. அதுக்கு பிறகு நாங்கள் பாருங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லையான்னு தேடி வரக்குள்ள தேடும் போது எங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். இன்ன இடத்துல குருநாதர் இருக்கார் போங்க அப்படின்னு சொல்றாரு. வந்த உடனே எங்களுக்கு தீர்வு வந்தது. அப்படி தீர்வு வந்த உடனே பாருங்க எல்லாரும் கேளுங்க, நீங்க எல்லாம் வரக்குள்ள எல்லாரும் ஒரு பிரச்சனையா தான் வந்தேன். அப்ப அந்த தீர்வு வந்தது. அந்த தீர்வு வந்த என்ன காரணம் தீர்வு வந்த நாங்க முழுமையா என்ன செய்யறோம் பாருங்க, முழுமையா அதுல நாங்க ஈடுபட்டோம். முழுமையா அந்த மந்திரம், காயத்ரி மந்திரம் சொல்லி பாருங்க, யாகங்கள், ஜக்ஷங்கள், தியான யபங்கள் எல்லாத்துலேயும் போய் எல்லா இடங்கள் இந்த இதுகளில் போய் காலையில் எழுப்பி தியானம் பண்ணோம். எல்லாம் செய்த உடனே பாருங்க கருமத்திர பலமுறை என இந்த வேறொரு பக்கம் நாங்கள் பாருங்க என்னை கவனிக்க என்னை கவனிப்பு தன்மை கூடுது. என்ன செய்யுது, எங்களோட கஷ்டம் குறையுது. இந்த பிள்ளை பாருங்க நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்பிக்கை தன்மை கூடின உடனே
இது குறைஞ்ச உடனே என்னையும் பாஸ் பண்ணுவாங்க. அப்போ நாம கவனிக்கிற தன்மை கூடும்போது தானாக எங்கட பிரச்சனை முடிஞ்சு உடனே மனம் என்ன செய்யுது? கல் குடிக்கிறது கூட்டிட்டு போகிற மாதிரி கூட்டிட்டு போவோம். எப்படி மனம் நீ உண்டுமில்லடான்னு சொல்லி உங்களை பாருங்க முதல் மாதிரி நம்ம பிராக்கு காட்டுது. அந்த பிராக்க மறைமுகமாக எடுக்கிறதுனால தான் முதல் மாதிரி தீர்வு எங்களுக்கு கிடைக்கல. இதான் உண்மை. முதல் மாதிரி தீர்வு எனக்கு கிடைக்கல. இந்த இப்போ பாருங்க, சில பேருக்கு பாருங்க அன்பு இருக்கு, சில பேருக்கு அன்பு இருக்கு. அந்த அன்பு இருக்கிறார்களுக்கு சக்தி இல்லை. அன்பு இருக்கிறார்களுக்கு சில பேருக்கு சக்தி இல்லை. அப்போ சக்தி இல்லாட்டி பாருங்க அவங்களுக்கு பாருங்க பிரச்சனைகள் எல்லாம் வருது. அந்த பிரச்சனைகள் வரும்போது பாருங்க அவர்களுக்கு எதிர்கொள்ள இல்லாத பட்சத்தில் என்னன்னா அவங்களுக்கு சக்தி காணாது. அன்பு இருக்கு ஆனால் சக்தி காணாது. எதிர்கொள்ளக்கூடிய அளவில் அவங்களுக்கு பாருங்க என்ன சக்தி காணாத பட்சத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க, அழுறாங்க. இல்லாட்டி வேற பக்கம் வேற ஆள் தான், இந்த ஆள் தான் பிரச்சனை, இந்த அப்படி இப்படியான்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, அதிலிருந்து வெளியே வர இல்லாமல் இருக்கு. ஆனால் சில பேருக்கு பாருங்க சக்தி இருக்கு ஆனால் அன்பு இல்லை. அப்படி சக்தி இருக்கு பாருங்க அன்பு இல்லை. சில பேர் என்னன்னா உலகத்தில் தீய வேலையை செய்கிறாங்க, தீய வழியில் போய் உலகத்தை அழிக்கிற வேலையெல்லாம் செய்கிறாங்க. சில பேருக்கு அன்பு இருக்கு, சில பேருக்கு சக்தி இல்லை. சில பேருக்கு பாருங்க சக்தி இருக்கு, சில பேருக்கு பாருங்க அன்பு இல்லை. அன்பு இல்லாட்டி பாருங்க உலகத்தில் அழிவுக்குரிய வேலையை அவங்க செய்கிறாங்க. இந்த உலகத்தில் அழிவுக்குரிய வேலை செய்கிறாங்களுக்கெல்லாம் சக்தி இருக்கு ஆனால் அன்பு இல்லை. ஆனால் பாருங்க சக்தியும் பாருங்க அன்பும் ஒன்று சேரும் போது என்னடின்னா உலகத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். ஏனென்றா சக்தி பாருங்க ஆதிசக்தி, அன்பு பாருங்க சிவம், அன்பே சிவம். அப்ப சிவமும் சக்தியும் ஒன்று சேரும் போது பாருங்க உலகத்துல பல மாற்றங்களை கொண்டு வரலாம். அப்ப இந்த உலகத்துல பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஆக்களை தவம் பண்ண வச்சு சக்தியையும் கூட்டி அன்பையும் கூட்டினோடனே என்ன செய்யும், அவங்களுக்குள்ள கர்மாக்கள் கரைக்கப்படும். அதனால தான் பாருங்க ஆறு சக்தியும் சிவமும் என்ன செய்யற, அன்பும் சக்தியும் சேரும் போது சிவமாகிறோன்னே எங்களுக்குள்ள கர்மாக்களை முதல் கரைக்கிறோம். இப்போ நீங்கள் வரக்குள்ள பாருங்க முதல்ல உங்களுக்கு அன்பும் பாருங்க சக்தியும் சேர்ந்தோடனே உங்களோட கர்மாக்கள் கரைக்கப்பட்டது. ரெண்டும் சேர்ந்தால் தான் கர்மாக்கள் கரைக்கப்படும். இப்போ பாருங்க உங்களுக்குள்ள பாருங்க சக்தி இல்லை, சரியா, இல்லாட்டி அன்பு இல்லை. ஏன்னு சொல்லுங்க நாம குறை கதைக்கிறோம், வேற எல்லாம் கதைக்கிறதுனாடி உங்களுக்கு என்ன அன்பு இல்லை. இன்னொரு ஆளை நம்ம குறை கதைக்கிறோம்னா அன்பு இல்லை. சக்தி இருந்தாலும் அன்பு இல்லாதனால குறை கதைக்கிற பக்கம் கூடாத பக்கம் உங்களை கூட்டிட்டு போகும். விளங்குதா? கூடாத பக்கம் உங்களை கூட்டிட்டு போகுது. அப்போ அன்பும் சக்தியும் ஒன்று சேரும். அந்த ஞானிகள் பாருங்க அன்பும் சக்தியும் ஒன்று சேரும் போது அவர்கள் சிவமாயிட்டாங்க, ஈஸ்வரன். அதான் மனு ஈஸ்வரன். உடனே பாருங்க அவங்களுக்கிட்ட நாங்கள் போற உடனே என்ன செய்யுது, எங்களுக்குடைய பாவம் அவங்களோட அருள்பட்டு சங்காரம் பண்ணப்படுது. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வீட்டை போனோடனே பாருங்க உங்களுக்குள்ள பாருங்க ஒரு சிந்தனை இருக்கும். ஒரு வீட்டை போனோடனே பாருங்க வேறொரு சிந்தனை வரும். ஏன்னா அந்த எண்ணம் அங்கே பதிச்சிருக்காங்க, வேறொரு எண்ணத்தை அது உங்களுக்கு படுது. இன்னொரு வீட்டை போனோடனே இன்னொரு எண்ணம் படுது, இன்னொரு வீட்டை போனோடனே இன்னொரு எண்ணம் படுது. ஆனால் கோயிலுக்குள்ளே போனோடனே பாருங்க என்ன, கோயிலுக்குள்ளே போனோடனே ஒரு நல்ல தன்மை ஏற்படுது. ஞானிகள்கிட்ட போனோடனே ஒரு நல்ல தன்மை. ஏண்டா எண்ணங்கள் எங்கெங்கே பதிஞ்சிருக்கோ அந்த எண்ணங்கள் பாருங்க எங்களை மனத்தை பலத்தை பொறுத்து, அன்பை பொறுத்து, பலத்தை பொறுத்து எங்களுக்கு என்ன தாக்கங்களை கொடுக்கும். அந்த தாக்கங்களை பாருங்க என்ன என்று ஆராயக்கூடிய பகுத்தறிவு எங்களுக்கு இல்லாதனால, பகுத்தறிவு எங்களுக்கு வராதனால என்ன செய்யணும் வாழ்க்கையில் அதை திங்க் பண்ணுறோம். அதை திங்க் பண்ணோடனே அது கூடி பாருங்க எங்களுக்கு சிக்கல் உண்டாகிற உடனே எங்களுக்கு என்ன செய்யறோம், இந்த ஆளெல்லாம் பிரச்சனை, இந்த ஆள் நாங்கள் நினைக்க மட்டும் வர புனந்தின்னும் பாருங்க கழுகும் பறவைதான், பழந்தின்னும் கிளியும் பறவைதான், ரெண்டும் பாருங்க பறவைதான். ஆனால் பாருங்க அவங்களுடைய தன்மை பண்பு குணங்கள் வித்தியாசம். புனந்தின்னும் கழுகும் பறவைதான், பழந்தின்னும் பாருங்க என்ன கிளியும் பறவைதான், இனம் ஒன்றுதான், பறவைனந்தான். ஆனால் பாருங்க ரெண்டுக்கும் வேற வேற குணங்கள். அதே மாதிரி மனிதன் பாருங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களை மாலையெல்லாம் போட்டு அப்படி செய்து இப்படி போட்டு நீங்க தான் சாமி, நீங்க ஒன்றும் இல்லாட்டி சாமி சாமி என்று சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு என்னைவாங்க உங்களோட என்னைவாங்க கழுத்தை அறுக்கிற அளவு கத்தியை கொண்டு வருவாங்க, உங்களுக்கு அவதூறு பிரிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்போ உங்களுக்கு பாருங்க. ஆனால் பாருங்க இனம் என்ன ஒரே இனம் தான், பல இதுகள் இருக்கும். ஆனால் அந்த பல பாருங்க சிந்தனைகள் இவர் நம்மளுக்கு என்ன இவர் என்ன செய்கிறார் எப்படி இப்படின்னு சொல்லி பாருங்க அதை பகுத்தறிந்து வாழ்ற தன்மை நமக்கு வருவண்டா வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி தான். வாழ்க்கையில் வெற்றி அடையாத காரணம் இந்த தன்மை தான் அப்படின்னு சொல்லி பாருங்க ஞானிகள் என்ன செய்றாங்க, நீங்க எல்லாம் வாழ்க்கையில பகுத்தறிவு, ஆறாவது அறிவு பகுத்தறிவு, மனிதன் தன்மை,
உங்களுக்கு வரணும்னு சொன்னா நீங்கள் பாருங்க என்ன ஒரு குருவை நாடணும். குரு பக்தி, பூர்ண சரணாகதி. துர்வாசர் பாருங்க பூர்ண சரணாகதி கிருஷ்ண பரமாத்மான். அவர் பாருங்க சாப்பிடக்குள்ள பாருங்க கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்வார், சாப்பிடுவார். இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து பாருங்க கிருஷ்ணன் பாருங்க என்ன, துர்வாசருக்கு நான் ஒரு நாள் சாப்பிடல, அவருடைய சாப்பாடை தான் சாப்பிட்ற, ஒரு நாள் சாப்பிடலன்னா அவருக்கு ஒரு யோசனை. மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கும் பாருங்க ஒரு பிரச்சனை. அவங்களுக்குள்ள உங்களுக்கு தெரியும் பெரிய போர் நடந்து கொண்டிருக்கு. அப்போ போர் உடனே இவங்களை பாண்டவர்கள் பாருங்க என்ன, பாண்டவர்களும் குருபக்தி கிருஷ்ண பரமாத்மாட்ட. பல இதுகள் பாருங்க துன்பம் வந்தாலும் ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவிலிருந்து வரல, எல்லாம் அவர் தான் அப்படின்னு செய்தாங்க. ஆனால் இவர்களுக்குள்ள கொஞ்சம் குருவில் சந்தேகப்பட்டாலும் பாண்டவர்களுக்குள்ள, ஆனால் துர்வாசருக்கு இந்த சந்தேகம் இல்லை. அவர் என்ன செய்வார் பாருங்க என்ன, ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றக்குள்ள கிருஷ்ணார்ப்பணம் தான் சாப்பிடுவார். ஒரு நாள் துரியோதன் பாருங்க வஞ்சக சக்தி பாருங்க சேர்ந்து என்ன சொல்றாங்க, தர்மர் பாருங்க காட்டில் பெரிய சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாம் செய்திருக்காங்க, நீங்கள் அந்த பக்கம் போனா சுவாமி அங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி விடுறாங்க. ஏனென்றா துர்வாசருக்கு கோபம் பாரு. துர்வாசர் என்னென்னா சாபம் போட்டால் உடனே நடக்கும். ஞானிகள் சாபம் போட்டானே, இப்போ தண்ணி எடுத்தாங்க சும்மாண்டான அவங்க சாபம் போட்டானே, பஞ்சபூதங்கள் அவர்களை பாருங்க அவங்க பரம்பரையை இல்லாமாக்கும், நிச்சயம் இல்லாமாக்கும். இதான் உண்மை. ஏனென்றா துர்வாசர் மாதிரி மிக சக்தி வாய்ந்தவர்கள் பாருங்க கடவுளை கூப்பிட்டாலும் இங்கே ஆடுவார், கடவுள் வருவார். கடவுள் வந்தோடனே பாருங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு ஒரு எண்ணம் வர மாதிரி கடவுள் வந்தோடனே உங்களுக்குள்ள பாருங்க அந்த அருள் பட்டுதன்னு நீங்கள் இருக்க மாட்டீங்க. என்ன பாஞ்சு விழுந்தோ என்ன அழுவீங்க பாருங்க, நெருப்பு மாதிரியும் உங்களை மறந்துடுவீங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன் நான் யோசிப்பா, யார் காட்டித்தாரு? மனம்தான் காட்டித்தாரும். மனம்தான் எங்களுக்கு பாருங்க எதிரியா இருக்கு. மனம்தான் எல்லாம் செய்யும். மனத்தை பகுத்தறிஞ்சு வாழ்வதற்காக தான் ஞானிகள்கிட்ட போகிறோம். அப்போ அங்கே பாருங்க அவர் என்ன துர்வாசர் பாருங்க இவர்களோட அவருடைய சீடர்களோட போறார். போக்குள்ள பாருங்க பீமனை கண்டுத்தார். பீமனை கண்டோட உங்களோட குடிலுக்கு தான் நாங்கள் சாப்பிட வரோம், தர்மர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. இவர் பாருங்க சாப்பாடு உண்டு. இந்த அட்சய பாத்திரம் கிருஷ்ண பரமாத்மா கொடுத்த அட்சய பாத்திரம் ஒரு தரம் எடுத்து பாருங்க வீட்டுனா சாப்பாடுலாம் வரும், அதுக்கப்புறம் வராது. ஆனால் இங்கே வந்து சொன்னோடனே சாப்பாடு இல்லை. அப்போ துரோபதை பாருங்க சாப்பாடு இல்லை, அவர் வந்தாருன்னா சாப்பாடும் இல்லை, என்ன செய்யலான்னு அங்கே சடியான கவலைப்பட்டு கொண்டிருக்கக்குள்ள கிருஷ்ணரை நினைக்கிறாங்க. அப்போ கிருஷ்ண பரமாத்மாவை நினைக்கக்குள்ள கிருஷ்ண பரமாத்மா உடனே வந்துட்டார். ஏன்னா அவருக்கும் குரு கிருஷ்ண பரமாத்மா தான், இவங்களுக்கும் குரு கிருஷ்ண பரமாத்மா. அப்போ உடனே வந்து என்ன தங்கச்சி அப்படின்னு கேட்குறா. அவன் சொன்னால் கூடியண்ணா பாருங்க எங்களுக்கு பாருங்க சாப்பிட வராரு, எங்கள்கிட்ட பாருங்க என்ன அட்சய பாத்திரத்தில் ஒன்று எடு பார்ப்போம் அப்படின்னு அவர் சந்தர்ப்பத்தை வச்சுருந்தவர் என்னோட ஃபைலில் வச்சிருக்காரு, எப்போ கொண்டு முடிக்கிறேன்னு சொல்லி. அப்போ வந்தவுடனே அவர் எடுத்து அட்சய பாத்திரத்தை பார்த்தாரு. அதுக்குள்ளே பாருங்க சின்ன கீரை ஒரு துண்டு ஒட்டி திரிக்க. இப்போ நம்மெல்லாம் கழுவக்குள்ளே விட்டுருவோம் தானே, அதை எடுத்து பாருங்க துர்வாசருக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா உலகத்துக்கெல்லாம் பாருங்க சாப்பாடு கொடுக்குற பரம்பொருள். அவர் நினைச்சா நம்மளை சாப்பாடு இல்லாமல் ஆக்குறாரு. வகுத்தை பாருங்க நெடுகை பசிக்காமல் ஆக்குறதுக்கும் ஆக்கலாம், நம்மளை எப்படியும் கொண்டு வரலாம். உடனே பாருங்க கிருஷ்ணார்ப்பணம் துர்வாசருக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாரு. இவ்வளோ வாரம் சாப்பிட்டு யோசித்திருந்தவர் இவருக்கு எப்படி நம்ம பாருங்க இதை நம்ம நிறைவேற்றலாம் அப்படின்ட்டு உடனே அவருக்கு புல்லாகி அவருக்கும் சீடர்மாருக்கு புல்லாகி ஒரு ஓட்டம். அங்கே போனால் தர்மருக்கு போகிற இதாரி கொண்டு ஓடித்தாங்க. இப்படி என்ன செய்யண்டா, என்னை ஆட்கொண்டு வழி நடத்து ஞான குரு பாருங்க நான் சரியான இது பண்ணும்போது. ஆனால் பாருங்க என்ன செய்தாரு, அப்படியே பாருங்க எல்லாத்தையும் இல்லாமாக்கி பழைய எல்லாத்தையும் அப்படியே வெளியே கொண்டு வந்தார். உங்களுக்கு என்ன சொல்கிறேன், நான் விடாமல் குருபக்தி இருந்தால் உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வச்சு நீ வைப்பாயானாய் காண்பாய் உன் உள்ளத்தினுள்ளே இந்த உலகையாளும் பரமதேவர். நிச்சயம் பாருங்க குருதேவர் வந்து பாருங்க நம்மளுக்கு என்ன செய்வார், குரு அருள் மூலம் அந்த உணர்வுமயமாகிய குரு பாருங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறவர் பாருங்க, அவர் தான் இந்த உலகத்தை படைச்சி நம்மளையும் படைச்சி வழிகாட்டுறவர். அப்படிப்பட்டவர் பாருங்க இந்த உடம்புல இருக்க என்னதை சிவனாயி இந்த உடம்புல பாருங்க நம்மளுக்கு வேதனைப்படுத்துகிற கர்மாவை சங்காரம் பண்ணி, அந்த சங்காரம் பண்ணுறதுக்கு பாருங்க நம்ம உடம்படுத்தத்தால் வெளியில் ஒரு மருந்து கொடுக்கறதுக்காக டாக்டர் மூலம் மருந்தை கொடுக்க வச்சு எங்களை அந்த பாவத்திலிருந்து பாருங்க சங்காரம் பண்ணி பழைய மாதிரி நீ இந்த உலகத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லி பாருங்க எங்களை இந்த உலகத்தில் பாருங்க நம்ம மூலம் இந்த உலகத்துக்கு இன்னும் நன்மைகள் வருதப்பா
இருக்கு அப்படின்றதுக்காக என்ன செய்யும், நம்மளை இந்த உலகத்தில் வாழ வைப்பார். அதனால தான் குரு பக்தி மங்காம இருக்கணும். குரு பக்தி மங்காம இருக்கணும். கிருஷ்ண பரமாத்மா பாருங்க இந்த உலகத்துக்கு வந்தவுடனே எல்லாரும் பேசினாங்க. கடவுள் இந்த உலகத்துக்கு வரும்போது பாருங்க மனிதன் தான் பாருங்க என்னைவான், அவரோட என்ன செய்வான், அவரோட சண்டை பிடிப்பான் அப்படின்னு சொல்லி என் குருநாதர் அடிக்கடி சொல்வார். சூரபத்மன் பாருங்க முருகனோட பாருங்க பண்ணினார், கிருஷ்ண பரமாத்மா பண்ணார். இவர் அது கம்சன், ராமபிரானோட ராவணன். இப்படி மனிதன் தானப்பா பாருங்க கடவுள் வரக்குள்ளெல்லாம் பாருங்க என்ன செய்வான் அழி. அப்போ இந்த மனித தன்மை பாருங்க, மனித தன்மை கடவுள் வரக்குள்ளெல்லாம் பாருங்க சொன்னார்கள். ஒரு தினம் பாருங்க உங்களுக்கு பரிசுத்து உயிரே இல்லை, நம்ம கோமாவில் இருக்கிற மாதிரி, ஐசுல இருக்கிற மாதிரி, முண்டமா உயிரே இல்லை. இவர்கிட்ட கை வச்சா பிரம்மச்சாரி என்ன பிரம்மம் சாரி கை வச்சா எழும்பிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கிருஷ்ண பரமாத்மா நீ பிரம்மச்சாரி இல்லை, எல்லா பொம்பளையோடையும் நீ என்ன செய்யற தெரிகிற நீ அப்படின்னு சொல்லி அவரை பாருங்க எடுக்கல். மனித சரீரம் எடுத்து வந்தவர் கிருஷ்ண பரமாத்மா. நான் கண்டுபிடிக்கல, நம்மளோட அறிவுக்கு கண்டுபிடிக்கலாமா? நாங்கள் எங்களே இன்னும் கண்டுபிடிக்கல. பகுத்தறியும் மூலம் எங்களுக்கு என்ன வருது, நன்மையா தீமையாண்டு வருது இல்லை. அது வந்து திங்க் பண்ணி பாருங்க, அது செயலை செய்து அது வந்து தாக்கும் போது தான் என்ன செய்யணும், கத்துறோம் கடவுளை காப்பாற்றுங்க. ஆனால் அப்படிப்பட்ட நம்ம கடவுளை எப்படி கண்டுபிடிக்கிறேன்? அந்த காலத்துல பாருங்க பிரச்சனை கண்டுபிடிக்கிறது. அப்போ உடனே பாருங்க என்ன செய்யறாரு பாருங்க. அப்போ பிரம்மச்சாரி எல்லாம் கூட்டிட்டு வராங்க. சுகபிரமம் பிரம்மச்சாரி, நாரதர் பிரம்மச்சாரி, எல்லாரையும் கூட்டி வந்திருக்காங்க. 6 பிரம்மச்சாரி கை வைக்கிறார். பிரம்மம் கை வச்சா எழும்புவார். நீங்க பாருங்க ஒரு ஞானியல்கிட்ட போனோடனே நோய் என்று கை வச்சா உடனே எழுப்பிடுவாங்க. அவங்க பிரம்மச்சாரி யோசிச்சு பாருங்க. அவங்க தனி பிரம்மம், கோடியில் ஒரு ஆள் தான் பிரம்மமா பாருங்க என்ன பிரம்மஞானியா வருவார். எல்லாரும் லட்சத்திலேயே கோடியில் ஒரு ஆள் தான் பிரம்மஞானி. அப்படி ஒரு பிரம்மஞானி பாருங்க என்ன செய்தாரு, ஆறு கிருஷ்ண பரமாத்மா கர்மயோகி குருவா வந்து உபதேசம் பண்ணார். நம்ம மக்களாக இருந்து எல்லாரும் பட்டு ஏச்சு வாங்கி எல்லாம் ராமபுரான் அப்படி எல்லாரும் அப்படி தான் கடவுளோடு மனிதர் உலகத்துக்கு வரும். அப்போ கை வச்சா எல்லாரும் குனிஞ்சிட்டாங்க. ஏன்னாடா கிருஷ்ணன் போகிற கண்டுபிடிச்சிடும், அவர் எங்கேயும் விட்டுருப்பாருன்னு. அப்போ உடனே பாருங்க கடைசி என்னண்டான விடுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவரை விட்ட உடனே கை வச்ச உடனே எழுப்பித்தார் படிச்சு. அப்போ யாரு நித்திய பிரம்மச்சாரி, யாரு கிருஷ்ண பரமாத்மாண்டு உலகம் ஏற்றுக்கொண்டு. இப்போ இந்த உலகத்தில் அழிவு வரக்குள்ள பாருங்க கடவுளுக்கு ஏசுறாங்க. அந்த அழிவு ஆறு நிப்பாட்டக்குள்ளதான் பாருங்க என்னைவாங்க அந்த பக்தர்கள் பாருங்க என்ன ஒரு ஞானிய பக்தர்கள் மட்டும் காப்பாற்றப்படும் போது மற்றாக்கள் எல்லாம் காத்து பண்ணக்குள்ள என்னையும் பாருங்க சே நாங்கள் கடவுளுக்கு ஏசு விட்டோம், எங்கள் பரம்பரையை பாருங்க அழிச்சு கொண்டிருக்கி, ஆனால் போகலா என்ன பாருங்க எல்லாரும் போய் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வேதனைப்படுவோம். கிருஷ்ண பரமாத்மா பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பாண்டவர்களை காப்பாற்றின மாதிரி ஒரு ஞானி பாருங்க அவர்களை அண்டி வந்து முழு பக்தியாக இருக்கிறவர்களை நிச்சயம் பாருங்க அவர் காப்பாற்றுவார். என் குருநாதன் கட்டாயம் காப்பாற்றுவார். என்னை காப்பாற்றின மாதிரி பாருங்க உங்கள் எல்லாரையும் பாருங்க நம்புங்கள். நம்பிக்கை பாருங்க அவரை பூரண சரணாகதி அடையும் போது அவர் பாருங்க துர்வாசருக்கு பாருங்க தன்னுடைய பாருங்க அர்ப்பணம் பண்ணி தனக்கு வயிறு நிறைய வச்ச மாதிரி எங்களுக்கு எந்த சாப்பாடு பஞ்சமோ ஏதோ இல்லாமல் எந்த கவலையும் இல்லாமல் பூர்ண சரணாகதி அடையும் போது அவர் தான் எல்லாம் இது பண்ணும்போது எங்களுக்கு எந்த கவலையும் இல்லா வாழக்கூடிய ஒரு வழியை நிச்சயம் என் குருநாதர் பாருங்க காட்டுவார். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். கருவில் இருந்த சுவாசத்தின் அளவை மறந்தாயதனால்தான் நோய் வருதே. இடகளை திங்களை சுழுமொழி ரகசியம் அடி முதல் முடிவரை வாசியின் அற்புதம் மனமது மோனத்தில் நிலை தரும் பரசுகம் மனிதனை கடவுளாய் மாற்றிடும் பெருந்தவம் வாழும் சித்தர்கள் நாளும்